வாங்கப்பா, இன்றைக்கி பிஜிஆர்னால் என்ன, அது செடிக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ காலையில் நான் அந்த செடிகளுக்கெல்லாம் ஷவரிங் கொடுத்துட்றேன். இப்போ எல்லா செடியும் நான் இங்கிட்டு வச்சுருக்கேன். நான் காலையில் சொல்லியிருப்பேன். அங்கிட்டு நான் கொஞ்சம் பெயிண்டிங், அதாவது ஃப்ளோர் பெயிண்டிங், டேம்ப் ப்ரூஃபு ஏஷியன் பெயிண்ட்ஸு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்டிங் பண்ணுறேன். 4 வருஷம் ஆச்சு ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணி. சரி, இப்போ இந்த தடவை நாங்களாக தான் செய்கிறோம். ஏன்னா எல்லா பிளான்ட்ஸையும் இப்போ ஆளை விட்டு செஞ்சோம்னா இவ்வளோ பிளான்ட்ஸையும் என்னால் கொண்டு போய் கீழே வைக்க முடியாது. கீழேயும் மேலேயும் வச்சோன்னா செடி வீணாக போயிடும். ஸோ நாங்களாக தான் இதெல்லாம் தூக்கிங்கிட்டு வச்சுட்டு ஒன் சைடு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு அது காஞ்ச விட்டு திருப்பி இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு வைக்கலான்ட்ருக்கோம்ப்பா. ஸோ எல்லாத்தையும் இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்ததுமே ஒரு ஸ்ப்ரே, செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்றோம். ஸோ இன்றைக்கி என்ன ஹெட்டிங்னா பிஜிஆரை பற்றி சொல்லியிருக்கேன். பிஜிஆர்னால் என்னென்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். அது செடியை நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா ஹெல்ப் பண்ணும் வளர்கிறதுக்கு. ஸோ அதை கொடுத்தா தான் வளருமா அப்படிலாம் கிடையாது. செடி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் படி வளரும். நல்ல க்ரோத் வேணும் நமக்கு, அதாவது மரமாட்ட செடியை வளர்க்கணும், ஒரு சின்ன குச்சி மாதிரி இருந்த செடியை மரமாட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னா ரொசாரியன்ஸ் எல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறது பிஜிஆர். அவங்க அது 2-3 யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக 2 யூஸ் பண்ணுறாங்க. அதை நான் காட்டுறேன் என்னென்னு. ஸோ நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் என் செடியில். அது நல்லா ஹெல்ப் பண்ணுது, செடியை நல்லா வேகமாக வளர வைக்குது. பாருங்கள், இங்கிட்டெல்லாம் மார்னிங் முடிச்சிட்டேன் பெயிண்டிங்கெல்லாம். இதில் காஞ்சிட்ருக்கு. நாளைக்கு இந்த செடியெல்லாம் அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பெயிண்டிங் முடிச்சுட்டு நம்ம அது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது பிஜிஆரில் இது சூப்பர் சொனாட்டா ஹெச்பிஎம் அந்த கம்பெனி. இதை நான் இன்றைக்கி அதை தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் ஸ்ப்ரே பண்ணேன் நேற்று. ஸோ அது என்ன எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, இது செடிக்கு உண்டான ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. இன்னொன்று ஃபோட்டோசிந்தசிஸ், நல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் இருந்தால் தான் குளோரோஃபில் உருவாக்க முடியும், செடி நல்லா வளர்ச்சி அடையும். இன்னொன்று பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பூச்சி அந்த மாதிரி கிட்டேருந்தெல்லாம் கொஞ்சம் இது டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுங்கிறாங்க, காப்பாற்றுது. இது மிராக்குலன். இதுவும் ட்ரைக்கனால் ஈசி 50% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்யுதும் அப்படின்னா, இதுவும் இன்க்ரீசஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை இது மாற்றுதுங்கிறாங்க. இது ரூட் சிஸ்டத்தையும் நல்லா வளர வைக்குது. ஸோ இதையும் அதையும் மாற்றி நம்ம வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும். இது 2ம் நம்மகிட்ட இல்லை. இது சூப்பர் சொனாட்டாவும் மிராக்குலன் 2மே அவங்க மாற்றி பண்ணுறாங்க. மிராக்குலன் 15 டேஸ்க்கு ஒன்ஸு, சூப்பர் சொனாட்டா வீக்லி ஒன்ஸ். இது இசபியானுங்கிற இது ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். அது 2ம் நம்மகிட்ட இல்லைன்னா அது 2ம் சேர்ந்தது இசபியானில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. இது சிங்கெண்டா கம்பெனியோடது. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், வளர்ச்சியை நல்லா கொண்டு வரும். ஸோ நம்மக்கிட்ட ஒன்று இசபியான் மட்டும் இருந்தால் போதும், இல்லை அது 2 இருந்தாலும் போதும். எல்லாமே ஆர்கானிக் தான். அந்த சூப்பர் சொனாட்டா ஆர்கானிக் தான் உங்களுக்கு. அந்த மிராக்குலன் கெமிக்கல் தான். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறனால நமக்கு செடி நம்ம எப்படி வாங்குகிறோம், இவ்வளோ சின்னதாக வாங்குகிறோம், ஒரு குச்சி மாதிரி வாங்கிட்டு வரோம் ஆன்லைன் ப்ரோசஸ்ஸை. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறோம். 4 இன்ச்சிலேருந்து 3 மந்த்ஸில் 8 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். வித்தின் எ இயர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே செடி க்ரோத் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 2 இயர்ஸ்லலாம் அது மரமாட்டம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. அது டார்மன்சி பீரியடுங்கிறாங்க, கட் பண்ணணும், அதெல்லாம் நிறையா ப்ராசஸ் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். இது 8 இன்ச்சில் தான் இருக்குது. இந்த செடியோட ஹைட்டு பாருங்கள், இப்போ 4 அடி 5 அடிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸிபிஷன் லெவல் க்ரோத் அப்படிங்கிறாங்க அவங்கெல்லாம். அந்த லெவலுக்கு க்ரோத் வேணும், ஒரு செடியில் ஒரு 50-60 பூ பூக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இந்த மாதிரி பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ஷெட்யூல் படி நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ரோத் இருக்கும். இல்லை எனக்கு பூ மட்டும் பூத்தா போதும், அளவாக எங்கள் வீட்டுக்கு பூ மட்டும் பூத்தா போதும்னா பேசிக்காக நம்ம ஒரு ஆர்கானிக் ஃபீடு கொடுத்தேன், அதை கொடுத்துட்டு
அந்த ஷெட்யூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் அது பூ பூக்கும். பூ பூத்து நார்மலைஸாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம கட் பண்ணோம், தளர் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடி ஏற்கனவே இதை காமிச்சிருப்பேன். குச்சி மாதிரி இருந்த செடி வந்து எப்படி தளர் விடுது. இது ஒரு பன்னீர் ரோஸ் பிளான்ட் இது. ஸோ அதுதான்ப்பா இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்தா க்ரோத் நல்லா இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து மரமாட்ட வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு போதும். இது பாருங்கள், இந்த மோகனா அது டைபேக்கில் இருந்திருந்து இப்போ கொஞ்சம் பொழைச்சி வருது, கொஞ்சம் க்ரோத் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த மோகனாங்கிற பிளான்ட் பாருங்கள், காட்டிடுறேன். இது வராதுன்னு நினச்சேன், ஆனால் வருது. கொஞ்சம் மெதுவாக தேறி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். 4 inch பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை எப்படி கொடுக்கலாங்கிறதையும் பார்த்துடலாம். அப்ளிகேஷன்ஸாக ஈவினிங் தான் கொடுத்தேன். எப்பயுமே ஈவினிங், அதுவும் இந்த ஆக்சுவலி இதெல்லாம் மார்னிங் கொடுக்கணும். நம்ம மார்னிங் குடித்தா நல்லது. நமக்கு இப்போ கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஈவினிங் வந்து 4 o'clock இல்லை 5 o'clock வந்து கொஞ்சம் எப்பயுமே தண்ணி குழாயில் சூடாக வரும். ஸோ எப்பயுமே நான் ஐஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சில்லுன்னு பண்ணிவிட்டு இது 1 ml 1 liter வாட்டரில் நான் டோட்டலாக இத்தனை செடிக்கும் சேர்த்து 8 ml தான், 8 liter தண்ணி 8 ml நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு எப்பயுமே ஒரு சிரஞ்ச் வச்சுக்கிறது நல்லது. நமக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக எம்எல் வேணும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி கிடைக்கிது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ வேணும், இப்போ உங்களுக்கு வந்து 10 செடினாலும் ஒரு எம்எல்ஏ போதும்னு நினைக்கிறேன். 1 ml இல்லை ஒரு 2 ml உங்களுக்கு சரியாக போகும். நான் வந்து இவ்வளோ செடி இருக்கிறதுனால ஒரு 8 ml நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஹியூமிக் மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இது நம்ம பல செடிகளுக்கு கூட அடிக்கலாம். இன்னொன்று இது என்னென்னா மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு செடியில் மைட்ஸ் வந்துச்சுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்குண்டானதையும் அதில் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைட்ஸுக்கும் இது யூஸ் ஆகுது. பாருங்கள், இதை நான் எந்த ஒரு பொருளையும் நல்லா ஆற்றிடணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரேயரில் கொடுத்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்படி தான்ப்பா நம்ம வந்து செடிகளுக்கு இதுவும் வந்து நம்மளோட ஷெட்யூலில் நம்ம வச்சுக்கிறணும். நான் அடுத்து இந்த பேபி பிளான்ஸ்க்கெல்லாம் அந்த ஷெட்யூல் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து நான் கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்க மாட்டேன் பெரிய பெரிய செடிகளுக்கு, ஆனால் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பர் சொனாட்டா வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். மிராக்குலன் நீங்கள் சேர்க்குறாப்புல இருந்துச்சுன்னா ஒரு வாரம் மிராக்குலன், அடுத்த வாரம் சூப்பர் சொனாட்டா, அடுத்த வாரம் மிராக்குலன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா மிராக்குலனோட டோசேஜ் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கிடையாது. 15 daysக்கு ஒன்ஸ் தான் அதை யூஸ் பண்ணணும். சூப்பர் சொனாட்டா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த 15 days ப்ரொசீஜர் வந்துடும். இது ரெண்டும் எனக்கு வேண்டாம், எனக்கு பக்கத்தில் இசபியான் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை ஒன்றை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு டானிக்கு, அதை மட்டும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது ரெண்டும் வேண்டான்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஆனால் ஏதாவது ஒரு டானிக் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். செடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஜிஆரோட அப்ளிகேஷன் அது எப்படி யூஸஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நான் அடுத்தடுத்து நீங்கள் நானோஃபைட்டை பற்றி கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க நானோஃபைட்டை பற்றி போடுங்க அப்படின்னு. இன்னொரு 2 daysல நான் நானோஃபைட்டை உங்களுக்கு செடிகளுக்கு அப்ளை பண்ணும்போது நான் அந்த வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இப்படி தான்ப்பா நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒன்று செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம கொடுத்து வளர்த்தோம்னா செடி வந்து மரமாட்ட வளர்க்க முடியும். சிம்பிளாக எனக்கு போதும், எனக்கு அளவாக பூத்தா போதும் அப்படின்னா சிம்பிளாகவும் வளர்க்கலாம். பேசிக்காக சில மெயினாக மைக்ரோ 7 அந்த மாதிரி கொடுத்து சிம்பிளாகவும் வளர்க்கலாம். நமக்கு தான் தெரியணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு, நம்ம என்ன ஆசைப்படுறோம், பெருசாக வளர்க்க ஆசைப்படுறோமா இல்லை ஓரளவுக்கு போதும் எனக்கு செடி அப்படின்னு நினைக்கிறோமான்னு நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். எனக்கெல்லாம் ஆசை எக்ஸிபிஷன் லெவலுக்கு அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி வளர்த்து பார்த்துடணுன்னு எனக்கு ஆசை. ஸோ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். நான் எப்படியாச்சும் அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். அட்லீஸ்ட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாட்டா கூட ஓரளவுக்கு செடியை அந்தளவுக்கு நம்ம கொண்டு போய் பார்த்துடணும் எப்படி அவங்க வளர்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் செஞ்சிட்ருக்கேன். இதுதான்ப்பா பிஜிஆரோட அப்ளிகேஷன். செடிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிடணும். ஃபுல்லாக செடி நனையிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிடணும்.
ஃபுல் செடி நனைகிற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா செடி ஃபுல்லாக அந்த மைட்ஸும் கண்ட்ரோல் ஆகிடும், உங்களுக்கு அந்த சத்தும் எடுத்துக்கிறோம் செடி. இது 2 in 1 ரெண்டுமே இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் இருந்தால் தான் செடிக்கு வந்து நல்லா உங்களுக்கு அந்த இலை வந்து நல்லா உருவாகும் குளோரோஃபில்லோட. ஸோ உங்களுக்கு இலை தான் ரொம்ப முக்கியம் செடிக்கு. இலை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு செடி வந்து சமைக்க முடியும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சமைச்சிச்சின்னா செடி ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு ஷூட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா மரமாட்டம் வளரும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். இன்னொன்று இசபியானில் என்ன இருக்குன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தாக்கத்தில் கூட அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது நீங்கள் தாக்கத்தை வந்து நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்குறோம், நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்குறீங்க. இசபியான் வாங்கினீங்கனாலும் அதுவும் இதே தான் இருக்குது. அதுவும் வந்து ரூட்ஸ் நல்லா வளர வைக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 2ல் என்ன இருக்கோ அது 1ல் வந்து இசபியானில் 1 கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த கம்பெனி தான் வேறு, இவங்க கம்பெனி வேறு. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம பக்கத்தில் ஏதாவது நம்ம அக்ரி ஷாப்ஸில் என்ன கிடைக்குதோ இந்த 3 ப்ராடக்டில் எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. ஆனால் சூப்பர் சொனாட்டாவும் மிராக்கிளும் நீங்கள் யூஸ் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா அது 2மே சேர்ந்து தான் வரணும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்தால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக கொடுக்கும். ஒரு வாரம் மிராக்குலன், ஒரு வாரம் சூப்பர் சொனாட்டா, ஒரு வாரம் திருப்பி மிராக்குலன், அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அது 2ம் இல்லைன்னா இசபியான் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் இப்படி தான்ப்பா செடியெல்லாம் நான் வளர்க்குறேன். இந்த மாதிரி பிஜிஆர், மைக்ரோ 7, உங்களுக்கு மைக்ரோரைஸா, இந்த மாதிரி எல்லாமே அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே நான் ட்ரையல் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு வந்து பிஜிஆர் கிடையாது, நாளைக்கு நானோஃபைட்டும் கிடையாது, வேறு ஏதாவது ஒரு டாபிக் நாளைக்கு பற்றி சொல்கிறேன். நம்ம நானோஃபைட் நாளை மறுநாள் தான் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன், அதை நான் காட்டுறேன். நாளைக்கு இந்த சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் திருப்பி சாப்பாடு கொடுப்போம். அது என்ன சாப்பாடு கொடுக்குறேங்கிறத காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.